சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா எங்கம்மா இருக்கீங்க? ஏம்மா என்ன விட்டுட்டு போனீங்க? என்ன வந்து கூட்டிட்டு போங்கம்மா. நீங்க எல்லாமே என்னால இங்க தனியா இருக்க முடியலம்மா. அம்மா வாங்கம்மா. அம்மா என்ன எங்க விட்டுட்டு போனீங்களோ அங்கேதாம்மா இருக்க. என்ன வந்து கூட்டிட்டு போங்கம்மா. அம்மா அம்மா வாம்மா. அம்மா அம்மா. இந்து சுகன்யா, ஏன் இப்ப கத்தன? என்ன சுகன்யா ஆச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? என்னங்க, நம்ம இந்துங்க, நம்ம இந்து என்ன கூப்பிட்டாங்க. நம்ம இந்து. என்ன சுகன்யா, ஏதாவது கனவு கண்டியான்னு கேக்குறேன்ல. மா என்னம்மா ஆச்சு? ஏமா இப்படி கத்துனீங்க? என்னப்பா ஆச்சு? மா சொல்லுங்கம்மா. சார் நீங்களாவது சொல்லுங்க சார். அது ஒண்ணு இல்லம்மா, சுகன்யா வழக்கமா அவ பெரிய பொண்ணு இந்துவை நினைச்சு இப்படிதான் தூக்கத்துல எழுந்த அப்பப்போ கத்துவா. எங்க பொண்ணு கூப்பிடுறதா நினைச்சு சுகன்யாவை கூட பேசுவா. இப்போ கூட அப்படிதான் கனவு கண்டு கத்திருக்கா போல. சரிம்மா, நீங்க போய் தூங்குங்க, போங்க. எங்க அங்க நம்ம போணுங்க, வாங்க போலாம். எங்கம்மா, இந்நேரத்துக்கு எங்க போக சொல்ற? இல்லங்க, நம்ம பொண்ணு நம்மள கூப்பிடுறாங்க, போலாம். நீ கண்டது கனவுமா. இங்க பார், நம்ம வீட்டுலதான் இருக்கோம். ஐயோ இல்லங்க, நம்ம பொண்ணு என்ன கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சுங்க. எங்க கூப்பிட்டா? நம்ம அவளை எங்க விட்டோமோ அங்கேதான் இருக்க, என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சுகன்யா, உனக்கு இது வழக்கமா வர கனவுதாமா இது. நீ உன் பொண்ணே நினைச்சிட்டு இருக்கியா? அதனாலதான் இப்படி எல்லாம் உனக்கு தோணுதுமா? இல்லங்க, இல்ல, இது அப்படி வந்த கனவு கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு என்கிட்ட பேசுனாங்க. என்ன ஏமா விட்டுட்டு போனேன்னு கேட்டாங்க. என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. வாங்க போலாம், ப்ளீஸ் வாங்க போலாம். வாங்க போய் பாப்போம். நம்ம பொண்ணு இருந்தா நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். என் மனசுக்கு நம்ம பொண்ணு அங்கதான் இருப்பான்னு தோணுதுங்க. சுகன்யா, நாம நம்ம பொண்ணை சின்ன வயசுல தொலைச்சிட்டோமா. இப்போ அவ அங்கதான் இருப்பான்னு எப்படிமா நம்மளால சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம இப்ப அவளோட போட்டோ கூட நம்ம கையில இல்ல. போட்டோ இருந்தாலாவது ஏஐ டெக்னாலஜி மூலமா இப்ப எப்படி இருப்பான்னு பார்க்கலாம். இப்ப என்னமா பண்றது? இல்லங்க, எனக்கு என் பொண்ணு அங்கதான் இருப்பான்னு தோணுது. என் மனசுக்கு என்னவோ நம்ம பொண்ணு நமக்கு கிடைச்சிருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அவளை தொலைச்சதுல இருந்தே இப்படிதான் இருக்க. கிடைச்சால அவ பேசாம படுத்து தூங்குமா. திவ்யா, நீ பேசாத. அக்கான்ற பாசம் இல்லாம அவ போட்டோவை கிழிச்சு போட்டுட்டு இப்போ அவ கிடைப்பாளான்னு கேக்குறியா? அந்த போட்டோ இருக்கிற வரைக்குமாவது உன் அம்மா அந்த போட்டோவை பார்த்து மனசை தேத்துக்கிட்டு இருந்தா. மனசாச்சே இல்லாம போட்டோவை கிழிச்சு போட்டு உங்க அம்மாவை தூங்குன்னு வேற சொல்ற. சுகன்யா தூக்கத்துல அலறி எந்திரிச்சதுக்கு காரணமே நீதான். என்னங்க, நீங்க அவளை விடுங்க. நீங்க வாங்க, நம்ம கிளம்பி அந்த கோயிலுக்கு போலாம். இந்த நேரத்துல எப்படி சுகன்யா? இப்பதாங்க என்ன வர சொன்னா. வாங்க போலாம். சுகன்யா, இப்போ கோயில் திறந்திருக்காதுமா. நம்ம அவளை கோயிலுக்கு வெளியே தானே தொலைச்சோம். அங்க போய் பார்க்கலாம் நம்ம. வாங்க. சரி, போலாம். வாங்க போலாம். காலையில போலாமா? காலையிலயா? ஏன் இப்ப போட என்ன? நம்ம காலையில போவோம். அப்படியே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தேன். எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோவில்ல ஒரு சித்தர் நம்ம பொண்ணு நம்ம பக்கத்திலே இருக்கான்னு சொன்னார்ல. அவர் சொன்ன மாதிரி நம்ம பொண்ணு நம்ம பக்கத்திலே இருந்து நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தா அதையும் அவர்கிட்ட கேட்போம். நம்ம பொண்ணு யாருன்னு அவரே சொல்லட்டும். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவர்தான். ஆமாங்க, நாம அவரை பாப்போம். நம்ம பொண்ணு யாருன்னு அவர் சொல்ற வரைக்கும் நம்ம அங்க இருந்து வரவே கூடாதுங்க. சரிம்மா. என் அம்மாவும் இப்படிதான் எனக்காக எங்கேயாவது ஏங்கிட்டு இருப்பாங்கல்ல. கடவுளே, சுகன்யா அம்மாவோட பொண்ணு இவங்களுக்கு கிடைச்சிடணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு காலையில கோயிலுக்கு போவோம். சரியா? நான் வரல.
அவ வரலனா இங்கே இருக்கட்டுங்க, நாம போலாம். அம்மா ம், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அவளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு தான் போகணும்னு சொல்ல போற, அதானே? அம்மா இவளும் உங்க பொண்ணு தானேம்மா. இவ கோவமே நீங்க இவள கண்டுக்க மாட்டேங்கிறீங்கிறது தான். ஒரு விதத்துல இவ கோவமும் நியாயமானது தானேம்மா. அவளுக்குள்ளேயும் அம்மா அப்பா தான் கூட நல்லா பழகணும் பேசணும்னு ஆசை இருக்கும்ல. நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க பெரிய பொண்ணை பத்தியே பேசிட்டு இருந்தா அவளுக்கும் வருத்தம் இருக்காதாமா? அவளையும் கூப்பிடுங்கம்மா, நாம எல்லாரும் ஒன்னா கோயிலுக்கு போவோம். வரணும்னு நினைச்சிருந்தா அவளே வருவா. இப்போ அவ நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்கவே மாட்டா. அவ இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம், நம்ம மட்டும் போலாம். அம்மா அவதான் கோவப்படுறான்னா அவளுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் கோவப்படாதீங்க. நீங்க அவளை முதல்ல கோயிலுக்கு கூப்பிடுங்கம்மா. என்னாலலாம் அவளை கூப்பிட முடியாது. அவ வரணும்னு நினைச்ச வரட்டும். வர்றதும் வராததும் அவ இஷ்டம். சார் ப்ளீஸ் சார், நீங்களாவது திவ்யாவை கோயிலுக்கு கூப்பிடுங்க. திவ்யா, நாளைக்கு கோயிலுக்கு போலாம். உன்கிட்ட தான் தீபா சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு கோயிலுக்கு போலாம். ஏங்க, அவ தனியாவே வரட்டும், நீங்க வாங்க, நாம போவோம். இவ அங்க வந்தாலும் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பா. அம்மா குடும்பத்தோட கோயிலுக்கு போறோம்மா. திவ்யா இல்லாம எப்படிம்மா? திவ்யாவும் வரட்டும்மா. மீனா சொன்னா கேளு, லேட் ஆயிடுச்சு, நீ போய் படுப்போம். அம்மா உங்க பெரிய பொண்ணுக்காக இவ்ளோ பேசுறீங்களே, உங்க சின்ன பொண்ண நினைச்சு பார்க்க கூட மாட்டீங்களா? என்னெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பெரிய பொண்ணு தான் முக்கியம். அவங்க பெரிய பொண்ணு மாதிரி நான் தொலைஞ்சு போயிருந்தா கூட இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. இங்க பாரு திவ்யா, அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு இருக்காத. நான் சொல்றது கேளு. நாளைக்கு நீயும் கோயிலுக்கு வர சொல்லிட்டேன். ஏன்பா அம்மா என்கிட்ட பேசவே மாட்டறாங்க, அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க. உன் அம்மா கிட்ட ஈகோ பாப்பியா நீ? அப்புறமா பேசுவா செல்லம். நம்ம எல்லாரும் நாளைக்கு கோயிலுக்கு போவோம். உனக்காக தானே நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஏன் ஒரு வார்த்தை நீ வரேன்னு சொன்னாதான் என்ன? திவ்யா கோயிலுக்கு வரேன்னு சொல்லு. திவ்யா, கோயிலுக்கு வரேன்னு சொல்லு. எல்லாரும் கேக்குறோம்ல, சொல்லுமா. திவ்யா, மீனா, டைம் ஆகுதுமா, நீ போய் படுத்து தூங்கு. போ. நாளைக்கு அவளும் வருவாமா, நீ போ. சரிங்க சார், குட் நைட்.